ஹலோ வியூவர்ஸ், குட் ஈவினிங். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கு உண்டான ஷார்ட்கட்ஸ் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ லாஸ்ட் வீடியோவில் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் பார்த்தோம். இன்றைக்கி காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். ஓகேங்களா? ஸோ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 1000 ரூபா ஒரு அமௌண்ட் இருக்குன்னு வச்சுங்களேன். அதில் 10%ங்கிறது வந்து 10% உங்களுக்கு வட்டி அப்படின்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ 10% சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்னா உங்களுக்கு 100 ரூபா போடுவாங்கன்னு வச்சுங்களேன். ஸோ 1 இயர் கழிச்சு என்ன ஆகும்? நமக்கு 1100 வரும். மறுபடியும் என்ன பண்ணணும்? அந்த 100 தான் ஆட் பண்ணி போடுவாங்க. ஓகேங்களா? ஒவ்வொரு வருஷத்துக்கும் 100 ஆட் பண்ணால் அது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்னா என்ன பார்த்தீங்கன்னா, ஒரு 1000 ருபீஸ் ஒரு அமௌண்ட் இருக்குன்னா 10% எவ்வளவு? நமக்கு 100 ரூபா. ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் இயர் முடியும் போது 1100 ஆயிரும். ஓகே, அந்த 1100 இன்ட்ரெஸ்ட் போடும்போது 110 வரும். ஓகேங்களா? அதுதான் நமக்கு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். ஓகேங்களா? ஸோ இன்ட்ரெஸ்ட் அதிகமாகிட்டே போகும் வருஷம் வருஷம் அதான் நமக்கு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், தமிழில் கூட்டு வட்டின்னு சொல்லுவாங்க. இதில் ஷார்ட்கட் யூஸ் பண்ணி எப்படி நம்ம கால்குலேஷன் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இங்கே பாருங்கள், தமிழில் எழுதி வச்சுருக்கேன். ஸோ அசல் வந்து பார்த்தீங்கன்னா ரூபாய் 800க்கு 3 வருஷத்துக்கு 9% ஆண்டு வட்டி விதத்தில் கூட்டு வட்டி காண்க. ஓகேங்களா? ஸோ 8000 ரூபா ஒரு அமௌண்ட் இருக்குது. 3 வருஷத்துக்கு 9% போடும்போது நமக்கு கூட்டு வட்டி காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டோட அமௌண்ட்டு மட்டும் கேட்குறாங்க. ஓகேங்களா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 8000 ரூபாய்க்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 1% எப்போவுமே நீங்கள் 1% போட்டு வச்சிங்க. 1% எப்படி கால்குலேட் பண்ணுறதுனா டிவைடட் பை 100 போட்டிங்கன்னா அது 1% மாறிடும். ஓகேங்களா? ஸோ இதை 100 டிவைடட் பை 100 போட்டிங்கன்னா என்ன வரும்? நமக்கு 80 ரூபான்னு வந்துடும். ஓகே, அப்போ 1% 80 ரூபானா நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? 9% 3 வருஷத்துக்கு. ஓகே, அப்போ 9% போடுங்க. ஸோ 1% 80 ரூபானா 9% 720 ரூபா. ஓகேங்களா? ஸோ 720 ரூபாய் இதை இந்த 8000 ஆட் பண்ணுங்க. என்ன கிடைக்கும்? நமக்கு 8720 வந்துடும். ஓகே, இந்த 8720 ரூபாய்க்கு நம்ம என்ன பண்ணணும்? நம்ம 1% கண்டுபிடிக்கும் போது 87 ரூபா வரும். ஓகே, அந்த 87 ரூபாய்க்கு 9% போடும்போது 783 வரும். இந்த 783 என்ன பண்ணணும்? நம்ம இதோட ஆட் பண்ணும்போது 9503 வந்துடும். ஓகேங்களா? இது செகண்ட் இயர். இந்த செகண்ட் இயருக்கு உண்டான அமௌண்ட்டுக்கு நம்ம என்ன பண்ணோம்? ஒரு 1% போடும்போது நமக்கு 95 வரும். 9% போடும்போது 8555 வரும். ஓகேங்களா? ஸோ தட் நீங்கள் இதோட ஆட் பண்ணி பார்த்தீங்கன்னா நமக்கு 10,358 வரும் ஃபைனலாக. சரிங்களா? இந்த 10,358 ரூபாய் நம்ம என்ன பண்ணுறோம்? ரவுண்டாக 10,360 வச்சுக்கிறோம். ஓகே, இந்த அமௌண்ட்டோட இந்த 8000 ரூபாய் நீங்கள் லெஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ 10,360 மைனஸ் 8,000 லெஸ் பண்ணிங்கன்னா நமக்கு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் மட்டும் நமக்கு 2368 ரூபா வரும். ஓகேங்களா? ஸோ இதோட வேல்யூ, இதோட ஆன்சர் வந்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்டோட அமௌண்ட்டோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 2368. ஓகேங்களா? ஸோ அடுத்து நம்ம நெக்ஸ்ட் செகண்ட் ப்ராப்ளம் பார்க்கலாம். அடுத்து செகண்ட் ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா, வட்டி முறையில் ₹10,000 வட்டிக்கு விடப்படுகிறது. சரிங்களா? ஸோ ஃபஸ்ட் இயர், ஓகேங்களா, ஒன்றாம் ஆண்டிற்கு 4%, செகண்ட் இயருக்கு 5%, தேர்ட் இயருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 6% வட்டி இது கொடுக்குறாங்க. ஓகேங்களா? கொடுக்கப்பட்டால் கிடைக்கும் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது ஒவ்வொரு வருஷத்துக்கும் நமக்கு என்னென்னா பர்சன்டேஜ் வந்து நமக்கு மாறிக்கிட்டே இருக்குது. அப்போ என்ன பண்ண நம்ம அந்த அமௌண்ட்டுக்கு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ இதை எப்படி கண்டுபிடிக்கணும்னா ஃபஸ்ட்டு நம்ம 10,000 போட்டுங்க. ஓகேங்களா? ஸோ 10,000 வந்து நம்ம என்ன 1% போடும்போது நமக்கு 100 ரூபா வரும். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட் இயர் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 4% கொடுத்துருவோம். அப்போ என்ன வரும்? 400 ரூபா. ஓகே, இந்த 400 ஆட் பண்ணிங்கன்னா 10,400. ஸோ இந்த 10,400க்கு நீங்கள் 1% போடும்போது 104 ரூபா வரும். ஆனால் செகண்ட் இயரோட இன்ட்ரெஸ்ட்டோட நமக்கு 5%. ஓகேங்களா? 5% ஆட் பண்ணிங்கன்னா நமக்கு 520 ரூபா வரும். ஓகேங்களா? ஸோ தட் இது ரெண்டே ஆட் பண்ணிங்கன்னா நமக்கு 10,920 வருது. ஓகே, இந்த 10,920 ரூபாய்க்கு 1% பார்த்தீங்கன்னா 180 ரூபா. மூணாவது பார்த்தீங்கன்னா 6% கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? 6%. ஸோ 6% போடும்போது இது 6ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 654 வரும். ஸோ 11,574 ரூபா. இப்போ நம்ம ஃபைனல் அமௌண்ட் நமக்கு என்ன கேட்குறாங்க? காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் மட்டும் கேட்குறாங்க. அப்போ என்ன பண்ண நம்ம இந்த 10,000 லெஸ் பண்ணி காட்டினா போதும். ஓகே, ஸோ 11,574 மைனஸ் 10,000 போட்டிங்கன்னா நமக்கு என்ன வரும்னா 15,575.2 ரூபா. ஓகே, இதுதான் நமக்கு ஆன்சர். ஸோ அடுத்தது தேர்ட் ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா, 4% வட்டியில் 2 வருடங்களுக்கு ₹7,500க்கு கூட்டு வட்டி மற்றும் தனி வட்டிக்கும் உள்ள வித்தியாசம் என்ன அப்படிங்கிறது. அதாவது ஒரு அமௌண்ட் இருக்குது 7,500 அது 2 வருஷத்துக்கு 4% வட்டி சொல்கிறாங்க. அது அந்த வட்டி வந்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் உள்ள வித்தியாசம் கேட்குறாங்க. ஓகேங்களா? டிஃப்ரென்ஸு. ஸோ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டாக போடும்போது எப்படி இருக்கும், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டாக போடும்போது எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இந்த மாதிரி டிஃப்ரென்ஸ் கேட்டாங்கன்னு வச்சுக்கலேன், இந்த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் கேட்டாங்கன்னா நமக்கு என்னென்னா ஷார்ட்கட் ஃபார்முலா வந்து இதுதான். 2 இயர்ஸ்க்கு, அதாவது என்னங்கிறது நம்பர் ஆஃப் இயர்ஸ். ஓகே, ஸோ நம்பர் ஆஃப் இயர்ஸ் 2 இயர்ஸ் இஸ் ஈக்குவல் டு, அதாவது 2 இயர்ஸ் டிஃபரன்ஸ் வந்தாவே நமக்கு இந்த ஃபார்முலா. 3 இயர்ஸ் டிஃபரன்ஸ் கொடுத்தா இந்த ஃபார்முலா. சரிங்களா? ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் வந்து கொடுத்தாங்கன்னா இந்த ஃபார்முலா. அது வந்து n இஸ் ஈக்குவல் டு 2 இயர்ஸ் அந்த இந்த ஃபார்முலா, n இஸ் ஈக்குவல் டு 3 இயர்ஸ் அந்த நமக்கு இந்த ஃபார்முலா. சரிங்களா? ஸோ டிஃபரன்ஸ் இஸ் ஈக்குவல் டு PR² ஓவர் 10,000. இது வந்து பார்த்தீங்கன்னா
2 வருஷத்துக்கு 3 வருஷத்துக்கு டிஃபரன்ஸாக இருந்தால் பிஆர் ஸ்கொயர் ஓவர் 10,000 இன்ட்டு 3 + r/100 ஓகேங்களா. நமக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா 2 வருஷம் தான் கேட்டிருக்காங்க. ஸோ 2 வருஷம் போடும்போது நீங்கள் என்ன பாருங்கள், டிஃபரன்ஸ் பிட்வீன் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அண்ட் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இஸ் ஈக்குவல் டு நமக்கு இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கணும் ஓகேங்களா. ஸோ பிஆர் ஸ்கொயர் ஓவர் 10,000 ஓகேங்களா. பின்னா நமக்கு பிரின்சிபல் அமௌண்ட் எவ்வளோ, நமக்கு 7500 ஓகேங்களா போட்டுருங்க. இன்ட்டு இன்ட்ரெஸ்ட் ஆர்ங்கிறது என்னது 4%, அப்போ 4 × 4 ஓவர் 10,000 ஓகேங்களா. ஸோ இதை கிராஸ் பண்ணி போட்டிங்கன்னா, கேன்சல் பண்ணி பார்த்தீங்கன்னா, நமக்கு சிம்பிளிஃபை பண்ணி பார்த்தீங்கன்னா ஃபைனலாக நமக்கு 12 வரும் ஓகேங்களா. ஸோ 2 0 2 0 இங்கே அடித்து போட்டிங்கன்னா நமக்கு என்ன வரும்னா 12 வந்துடும் சரிங்களா. ஸோ அடுத்தது போதும், இந்த ஃபார்முலா மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுங்க சரிங்களா, வேறு ஒன்றும் கிடையாது, தேவையில்லை உங்களுக்கு. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 4th ப்ராப்ளம். ஒரு குறிப்பிட்ட தொகை ஓகேங்களா, ஒரு எக்ஸுங்கிற அமௌண்ட் இருக்குது, அது 2 வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா 10% வட்டி விகிதத்தில் கூட்டு வட்டியின் மதிப்பு 420, அதாவது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்டோட அமௌண்ட் கொடுத்துட்டாங்க ஓகே. 420 தனி வட்டியின் மதிப்பு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் உள்ள ரிலேஷன் ஓகேங்களா, டிஃபரன்ஸ் கிடையாது ஓகே. ஸோ இந்த மாதிரி ரிலேஷன் கேட்டாங்கன்னா என்ன ஃபார்முலானா, n = 2 இயர்ஸாக இருந்துச்சுன்னா நமக்கு இங்கே பாருங்கள் 2 வருஷம் தான் கொடுத்துருக்காங்க. அப்போ 2 வருஷமாக இருந்துச்சு என்ன ஃபார்முலானா, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் = காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் இன்ட்டு 200 ஓவர் 200 + r, இதுதான் நமக்கு என்னது ஃபார்முலா ஓகேங்களா. ஸோ நம்ம ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் = காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வேல்யூ வந்து கொடுத்துருக்காங்க ஓகே. 420 இன்ட்டு 200 ஓவர் 200 ப்ளஸ் ஆறுங்கிறது நம்ம இன்ட்ரெஸ்ட் வந்து 10% ஓகேங்களா. 10% போட்டுங்க 10 ஓகேங்களா. ஸோ நீங்கள் அதை சிம்பிளிஃபை பண்ணி பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன ஆன்சர்னா 400 வரும் ஓகேங்களா. ஸோ தட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 200 + 10 210,000, இது ரெண்டையும் அடிச்சு பார்த்தீங்கன்னா இங்கே 2 × 200 400 ஓகேங்களா. அப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டோட வேல்யூ வந்து நமக்கு 400. இது வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டும் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் உண்டான ரிலேஷன் ஃபார் n = 2 இயர்ஸ் தான், 2 இயர்ஸ் இருந்தால் தான் ஓகேங்களா. ஸோ போன ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா டிஃபரன்ஸ் தான் பார்த்தோம் சரிங்களா, இது வந்து ரிலேஷன் ஓகே. ஸோ அடுத்த ப்ராப்ளம் பாருங்கள். ஒரு குறிப்பிட்ட தொகைக்கு ஓகேங்களா, அந்த தொகைக்கு கொடுக்கல அமௌண்ட் கொடுக்க 2 ஆண்டுகளுக்கு 3% வட்டி விகிதத்தில் ஓகேங்களா கூட்டு வட்டியின் மதிப்பு 101.5 எனில் தனி வட்டியின் மதிப்பு என்ன ஓகேங்களா. ஸோ போன ப்ராப்ளம் பார்த்தோம்னா அதே மாதிரி தான் இங்கே பாருங்கள், n = 2 இயர்ஸ் கொடுத்துட்டாங்க ஓகேங்களா. காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டோட மதிப்பு வேல்யூ கொடுத்துட்டாங்க, ஆர் கொடுத்துட்டாங்க ஓகே. என்ன கேட்டிருக்காங்க, நமக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எடுத்துக்காங்க. அப்போ என்ன ஃபார்முலா, டேரெக்டாக கொண்டு போய் சப்ஸ்டிட் பண்ணியிருக்கேன் ஓகேங்களா. ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் = காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் இன்ட்டு 200 + 200 ஓவர் 200 + r ஓகேங்களா. ஸோ தட் சிஐங்கிற இடத்துல 101.50 இன்ட்டு 200 ஓவர் 200 + 3 + 3ங்கிறது நமக்கு என்னது பர்சன்டேஜ் ஓகேங்களா. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணி பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன ஆன்சர் வரும்னா 100 வரும் ஓகே. இதுதான் நமக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கு உண்டான அமௌண்ட் ஓகே 100. பாருங்கள் சிம்பிளை பண்ணி நானே காட்டியிருக்கேன் உங்களுக்கு சரிங்க. இதெல்லாம் நான் வந்து என்னுடைய ஓன் ஹேண்ட் ரைட்டிங்கில் எழுதுனது ஓகேங்களா. குரூப் 1க்கு வந்து பழைய குரூப் 1 அண்ட் குரூப் 2 படிக்கும்போது எழுதுனது. சரி, நம்ம வியூவர்ஸ்க்கு போட்டால் ஒரு சில பேர்த்துக்கு அதுக்காக யூஸாக இருக்கும்னு போட்டுட்ருக்கேன். ஸோ அடுத்தது கூட்டு வட்டியில் ஒரு தொகை 3 மடங்கு, அதாவது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் ஒரு அமௌண்ட் வந்து என்னென்னா 3 மடங்கு ஆகுது ஓகேங்களா. அதாவது 3 ஆண்டுகளில் 3 மடங்கு ஆகுது, 3 டைம்ஸ் ஆகுது ஓகேங்களா. எத்தனை ஆண்டுகளில் ஓகேங்களா, அது வந்து பார்த்தீங்கன்னா அதே அமௌண்ட்டு 4 டைம்ஸ் அவங்க கேட்குறாங்க, அதாவது 9 மடங்காக மாறும்னு கேட்டிருக்காங்க ஓகேங்களா. இந்த மாதிரி இயர் கொடுத்து 3 வருஷத்துக்கு 3 மடங்கு, 9 வருஷத்துக்கு 9 எத்தனை மடங்குன்னு கேட்டாங்கன்னா நமக்கு என்ன ஃபார்முலா, சிம்பிளியாக எப்படி போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் இந்த மாதிரி ஷார்ட்கட் பார்த்துங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா 3 டைம்ஸு, இது 9 டைம்ஸு ஓகேங்களா. ஸோ 3 இந்த பக்கம் போட்டுங்களேன், 9 இந்த பக்கம், இந்த மாங்கிறது மடங்கு ஓகேங்களா. நான் தமிழ் எழுதியிருக்கேன் சரிங்களா, வேறு ஒன்றும் கிடையாது. இந்த எத்தனை வருஷத்துக்கு கேட்குறாங்க, 3 வருஷத்துக்கு கேட்டிருக்காங்க ஓகேங்களா. ஸோ 3 இயர்ஸுங்கிறது நமக்கு இங்கே போட்டுருங்க ஓகேங்களா. ஸோ இந்த இடத்துல போட்டுருங்க. அதே மாதிரி நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, நமக்கு எத்தனை ஆண்டுகளில் 9 மடங்காகும். இந்த 9ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஸ்கொயர் எடுக்கணும் ஓகேங்களா. ஸ்கொயர் இப்போ இது வந்து 9ங்கிறது எதோட ஸ்கொயர், நமக்கு 3யோட ஸ்கொயர் ஓகேங்களா. அந்த 3யோட ஸ்கொயர் இல்லையா, 3 ஸ்கொயர்னு சொல்லும்போது அந்த ஸ்கொயருங்கிற இடத்துல என்ன இருக்குது, நான் பவரில் என்ன இருக்குது, 2 இருக்குது ஓகே. அந்த 2ஐயும் இந்த இயரை மல்டிப்ளை பண்ணினா நமக்கு என்ன கிடைக்கும்னா நமக்கு ஆன்சர் வந்துடும் 6 இயர்ஸ்னு ஓகேங்களா. ஸோ இங்கே பாருங்கள், பவர் இன்ட்டு என்ன ஓகே. என்ன பவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு எத்தனை ஆண்டுகளையும் கேட்டிருக்காங்களா, எத்தனை ஆண்டுகளில் அது 9 மடங்காக மாறும். ஸோ 9ங்கிறது நம்ம வந்து என்ன பண்ணணும், எதோட வேல்யூவோட ஸ்கொயருன்னு பார்க்கணும் ஓகேங்களா. ஸோ அந்த ஸ்கொயரோட வேல்யூ இன்ட்டு எத்தனை வருஷம்னு கேட்டிருக்காங்கல்ல, அந்த அத்தனை வருஷம் அந்த 3 வருஷம் போட்டிருக்காங்களா, அந்த 3 போட்டிங்கன்னா நமக்கு ஆன்சர் கிடச்சிரும் ஓகே. அப்போ 2 × 3 = 6 இயர்ஸ் ஓகேங்களா. ஸோ தட் இந்த மாதிரி வந்து ஈஸியாக ஷார்ட்கட் யூஸ் பண்ணி போடுற மாதிரி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. ஸோ அடுத்து பாருங்கள் 7th ப்ராப்ளம். ஒரு தொகை ஓகேங்களா, ஒரு சம் அமௌண்ட் வந்து 3 வருடங்களுக்கு பிறகு 13,380 மாறுது மற்றும் கூட்டு வட்டிக்கு 6 ஆண்டுகளுக்கு பிறகு அப்புறம், அதாவது 3 வருஷம் கழிச்சு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் போடுறாங்க ஓகே. 6 வருஷத்துக்கு அப்புறம் அந்த அமௌண்ட்னா 20,070 ரூபாவாக மாறுது ஓகேங்களா.
2070 அந்த தொகையை வந்து என்ன பண்ணணும் கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? ஸோ ஒரு அமௌண்ட் இருக்கு. 3 வருஷத்துக்கு அப்புறம் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் மூலியமா வருது இந்த அமௌண்ட். 6 வருஷத்துக்கு அப்புறம் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் மூலியமா வருது இந்த அமௌண்ட். ஓகே, அந்த அமௌண்ட் தான் எவ்வளோன்னு கேட்குறாங்க. இப்போ என்னன்னா இதுக்கு ஃபார்முலா இருக்கு. ஓகேங்களா? என்ன ஃபார்முலானா ஏ இஸ் ஈக்குவல் டு ஏன்னா நமக்கு அமௌண்ட். ஓகே, ஏ இஸ் ஈக்குவல் டு பி இன்டூ 1 + r/100 பவர் n. ஓகேங்களா? ஸோ என்னங்கிறது நம்பர் ஆஃப் இயர்ஸ், ஆறுங்கிறது இன்ட்ரெஸ்ட், பிங்கிறது நமக்கு பிரின்சிபல் அமௌண்ட், ஏங்கிறது நமக்கு என்னது அமௌண்ட், மெயின் அமௌண்ட். ஓகேங்களா? ஸோ என்ன பண்ணணும் நம்ம இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏ இஸ் ஈக்குவல் டு பி இன்டூ 1 + r/100 பவர் n இருக்குங்களா, இது அப்படியே வச்சுங்க, இது ஃபார்முலா. இப்போ என்ன பண்ணுங்க நீங்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா 3 வருடங்களுக்கு பிறகு அப்புறம் 6 வருடங்களுக்கு பிறகு. ஓகேங்களா? அது என்ன பண்ணணும் நம்ம ரேஷியோ மாதிரி இந்த மாதிரி எழுதி வச்சுக்கிறோம். ஓகேங்களா? ஸோ 3 இயர்ஸுக்கு பிறகு எவ்வளோ வருது நமக்கு 13,380. ஓகேங்களா? அதை கீழே எழுதிருங்க. ஓகே, சின்ன அமௌண்ட்டை 13,380 இஸ் ஈக்குவல் டு நம்ம இந்த ஃபார்முலா கொண்டு போய் சப்ஸ்டிட் பண்ணுங்க. பி அப்படியே வச்சுக்கோங்க. 1 + ஆறுங்கிற இடத்துல நம்ம என்ன பண்ணணும் நமக்கு அந்த அப்படியே போட்டுங்க r/100 பவர் என்னங்கிற இடத்துல நம்ம என்ன பண்ணணும் நமக்கு 3 போட்டுங்க. ஓகேங்களா? 3 மேலே என்ன பண்ணும் நியூமினேட்டரில் இதே பி தான். ஓகேங்களா? ஸோ மேலே என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த அமௌண்ட்டு. ஓகேங்களா? ஸோ எந்த அமௌண்ட் நமக்கு 20,070 இருக்குங்களா, 20,070 இஸ் ஈக்குவல் டு பி அப்படியே போட்டுங்க ப்ளஸ் 1 + r/100 இயர் வந்து என்ன இயர் 6 வருஷத்துக்கு. ஓகேங்களா? ஸோ தட் 6 மேலே போட்டுங்க. ஸோ 6 வருஷத்துக்கு மேலே போட்டுங்க, 3 வருஷத்துக்கு கீழே போட்டுங்க. ஓகேங்களா? ஸோ தட் இதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா நமக்கு என்ன வரும், பிபியும் கேன்சல் ஆயிரும். இந்த 1 + r/100 இங்கே 1 + r/100 இங்கே பவர் 6 மைனஸ் இங்கே 3 இருக்குது. ஓகே, இந்த 3 மேலே பண்ணணும் -3 வரும். ஸோ சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா நமக்கு என்ன வரும் 1 + r/100ங்கிறது நமக்கு பவரில் 3 வந்துடும். ஓகேங்களா? ஸோ தட் இங்கே பாருங்கள் 1 + r/100 பவர் 3ங்கிறது நமக்கு என்னன்னா 20,070 டிவைடட் பை இந்த லெஃப்ட் சைடு அவருக்கு அமௌண்ட் அப்படியே இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த ப்ராக்கெட்டில் இருக்கிற அமௌண்ட் தான் நம்ம என்ன பண்ணுறோம் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகேங்களா? இங்கே பாருங்கள் இந்த அமௌண்ட்டு தான் நம்ம என்ன பண்ணுறோம் இந்த அமௌண்ட்டை கண்டுபிடிச்சிட்டோம். ஓகேங்களா? ஸோ 2007/1308. ஓகேங்களா? ஸோ இந்த வேல்யூ கொண்டு போய் நம்ம என்ன பண்ணணும் இந்த இடத்துல சப்ஸ்டிட் பண்ணுங்கள். இந்த இடத்துல சரிங்களா, இந்த இடத்துல சப்ஸ்டிட் பண்ணுங்கள். இந்த இடத்துல சப்ஸ்டிட் பண்ணி நமக்கு என்ன வரும்னா நமக்கு ஆல்ரெடி நமக்கு என்ன தெரியும், நமக்கு பி இருக்குது. ஓகே, பி ப்ளஸ் இந்த இந்த இடத்துக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணணும் இந்த வேல்யூ போட்டுருங்க. ஓகேங்களா? 270/13380 அமௌண்ட்டு இஸ் ஈக்குவல் டு நமக்கு என்ன வேணும்னா அமௌண்ட்டு. ஓகே, அமௌண்ட் என்ன வரும் நமக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு 13,380. ஓகேங்களா? 13,380 போட்டுருங்க. போட்டிங்கன்னா நமக்கு என்ன வரும்னா இது சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா இந்த அமௌண்ட் வந்து நமக்கு அந்த பக்கம் போயிடும். இந்த நியூமரேட்டரும் இந்த அமௌண்ட்டும் நமக்கு டினாமினேட்டர் வந்துடும். ஓகேங்களா? ஸோ தட் இது சிம்பிளிஃபை பண்ணி பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன ஆன்சர்னா 8,890 வரும். ஓகேங்களா? இதுதான் நமக்கு ஃபைனல் அமௌண்ட்டு. ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 8வது ப்ராப்ளம். ஓகே, ஸோ 4% கூட்டு வட்டியில் 2 வருட முடிவில் கிடைக்கும் வட்டி தொகை 1,632 எனில் அதன் முதல் எவ்வளவு? ஓகேங்களா? அதாவது 4% கூட்டு வட்டி காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்க. 2வது வருஷம் முடிவில் வந்து பார்த்தீங்கன்னா வட்டியோட அமௌண்ட்டை கொடுத்துட்றாங்க 1,632. அப்போ கொடுத்த அமௌண்ட் எவ்வளோ அப்படிங்கிற கேட்குறாங்க. அதாவது முதல் எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, நம்ம கொடுத்த அமௌண்ட்டு 4% காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் போட்டு 2 வருஷத்துக்கு போடும்போது ஒரு அமௌண்ட் வருது. ஓகேங்களா? அந்த அமௌண்ட்டோட காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் மட்டும் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ நம்ம கொடுத்த அமௌண்ட் எவ்வளோன்னு கேட்குறாங்க, முதல் எவ்வளோன்னு கேட்குறாங்க. ஓகே, இப்போ என்ன பண்ணுறோம் இது ஆப்ஷன்லேருந்து போட்டிருக்காங்க. ஓகே, ஆப்ஷன்லேருந்து எப்படி போடுறதுனா ஏதாச்சும் ஒரு அமௌண்ட்டை நியர்பை எடுத்துக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் 20,000 எடுத்துங்க. ஓகே, 20,000ஓட 4% அமௌண்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு 800 ஓகேங்களா? ஸோ 800 போடுங்க, 20,800. அந்த 20,800 4% பார்த்தீங்கன்னா 832 வரும். அதை ஆட் பண்ணினா நமக்கு 21,632. ஓகே, இந்த 21,632 நமக்கு என்ன பண்ணணும், நமக்கு இந்த இனிஷியல் அமௌண்ட் இருக்குங்களா இது ரெண்டையும் லெஸ் பண்ணி பாருங்கள். லெஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா we can get compound interest value 1632 வந்துடும். ஓகேங்களா? ஸோ 21,632 - 20,000 இஸ் ஈக்குவல் டு 1632. ஓகேங்களா? இதுதான் நமக்கு ஃபைனல் ஆன்சர். ஸோ அதோட வேல்யூ எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு 20,000 வேல்யூ. ஓகே, முதல். அடுத்தது 9வது ப்ராப்ளம் பார்க்கலாம். ஸோ இப்போ இங்கே பாருங்கள், சாம் ஒரு வருடத்திற்கு 15,000 மற்றும் 10% வட்டி. ஓகேங்களா? ஸோ அரையாண்டுக்கு கூட்டி வட்டி என்றால் ஆண்டின் இறுதியில் சாம் பெற்ற தொகை என்ன? ஓகேங்களா? இந்த இடத்துல உங்களை கன்ஃபியூஸ் பண்ண மாதிரி கொடுப்பாங்க. ஓகே, அரையாண்டுக்கு கூட்டு வட்டி எவ்வளோ அப்படின்னு கேட்டிருப்பாங்க. ஓகே, ஸோ அதை எப்படி போகிறதுனா இங்கே பாருங்கள். ஸோ 15,000க்கு 10%. ஓகே, 1 இயர். ஓகேங்களா? ஸோ அந்த 10%க்கு டிவைடட் பை 2 போடணும். ஏன்னா அரையாண்டுன்னு கொடுத்துட்டாங்களா, அது வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் இயர். ஓகேங்களா? ஸோ தட் செகண்ட் இயர் போடும்போது உங்களுக்கு 5% போடணும். சரிங்களா? ஸோ இங்கே பாருங்கள் 15,000க்கு போடும்போது நமக்கு என்ன வரும்னா அமௌண்ட்டு 750 வரும். ஓகேங்களா? ஸோ 750 ஆட் பண்ணிங்கன்னா 15,750. ஓகேங்களா? ஸோ தட் மறுபடியும் நீங்கள் போட்டிங்கன்னா 787.5 வரும். ஓகேங்களா? ஸோ இது ரெண்டையும் ஆட் பண்ணி நமக்கு 16,537 வரும். ஓகே, இதுதான் நமக்கு ஃபைனல் அமௌண்ட். ஓகே, பார்த்து வச்சுங்க. ஸோ அடுத்தது 10வது ப்ராப்ளம், 10th ப்ராப்ளம். வீடியோ டைம் அதிகமாகிறதுனால வேகமாக போகிற மாதிரி இருக்குது.
ஸோ 1600 ஆனது 5% ஆண்டு கூட்டு வட்டி வீதம் ஓகேங்களா, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஓகேங்களா. ஸோ தட் அப்போ அமௌண்ட் என்ன ஆகும் நமக்கு, இன்ட்ரெஸ்ட் வந்து கூடிட்டே போகும் ஓகேங்களா. ஸோ கொண்டு எத்தனை ஆண்டுகளில் அந்த அமௌண்ட் வந்து இப்போ 1852 வருங்கிறது. அப்போ என்ன பண்ணணும், நம்ம 1600க்கும் 1800க்கும் எங்கே இருக்குது, நமக்கு பக்கத்தில் தான் இருக்குது. அப்போ என்ன பண்ணுவோம், ஒவ்வொரு டைமும் நம்ம என்ன பண்ணணும், போட்டு கண்டுபிடிச்சிடணும் ஓகேங்களா. ஸோ பார்த்தீங்கன்னா 1600 போடுங்க. 1600 பார்த்தீங்கன்னா 5% போட்டிங்கன்னா நமக்கு என்ன வரும்னா, ஃபர்ஸ்ட் இயர் 1680 வந்துடும். ஸோ இந்த 1680 5% போட்டிங்கன்னா இப்போ 84 ரூபா வருமா. ஸோ ஆட் பண்ணிக்கலாம், 1764 வரும். அந்த 5% அதுக்கு 5% போட்டிங்கன்னா நமக்கு 82 வரும். ஸோ தட் 1852 பார்த்தீங்கன்னா இது ஃபஸ்ட் இயர் போடும்போது இந்த அமௌண்ட்டு, செகண்ட் இயர் போடும்போது இந்த அமௌண்ட்டு, தேர்ட் இயர் போகும்போது இந்த அமௌண்ட்டு பாருங்கள் மேட்ச் ஆயிடுச்சு. ஓகே, அப்போ எத்தனை வருஷம் நமக்கு, 3 வருஷம். ஓகே, ஆமாம் இயர் தான் கேட்டிருக்காங்க நமக்கு. எத்தனை ஆண்டுகளில் 1852 மாறும் கேட்டிருக்காங்க. அப்போ 3 இயர்ஸ். ஓகே, ஸோ அடுத்து ஃபைனல் ப்ராப்ளம். ஸோ 10,000 அசலானது 9 மாதத்தில் 20% வட்டி வீதத்திற்கு கடனாக காலாண்டிற்கு ஒரு முறை அளிக்கப்பட்டால், அதாவது இந்த 20% வட்டி விதத்துக்கு என்ன பண்ணுறாங்கன்னா, ஒவ்வொரு காலாண்டுனா என்னது, நமக்கு 3 மாதத்துக்கு ஒரு டைம் கொடுக்குறாங்க ஓகே. அதோட கூட்டு வட்டி எவ்வளோன்னு கேட்குறாங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா 10,000 டிவைட் பை 4 போட்டிங்கன்னா நமக்கு என்ன வரும், நமக்கு 20% ஓவர் 4. ஓகே, ஸோ தட் பார்த்தீங்கன்னா நமக்கு எவ்வளோ அமௌண்ட்னா 500 ரூபாய் வரும் சரிங்களா. ஸோ தட் 10,000 ஓவர் 500 போட்டிங்கன்னா அடுத்தது செகண்ட் இயர் போகும்போது 10,500. ஸோ அந்த இதுக்கு நமக்கு என்ன பண்ணணும், நமக்கு இன்ட்ரெஸ்ட் போட்டிங்கன்னா நமக்கு 525 வரும். ஸோ தட் அதுக்கு நீங்கள் ஆட் பண்ணி நமக்கு 11,025 வரும். இதுக்கு வட்டி போட்டிங்கன்னா ஆட் பண்ணிங்கன்னா நமக்கு 11,576 வரும் சரிங்களா. ஸோ தட் நம்ம என்ன பண்ணணும், அமௌண்ட் மைனஸ் அசல் இஸ் ஈக்குவல் டு கூட்டு வட்டி. இது நமக்கு இனிஷியல் ஃபார்முலா ஓகேங்களா. ஸோ தட் போட்டிங்கன்னா நமக்கு என்ன கிடைக்குன்னா 11,576.5 மைனஸ் 10,000 ஓகேங்களா. அந்த அமௌண்ட் ஓகேங்களா, 10,000 லெஸ் பண்ணி நமக்கு 1,576. இதுதான் நமக்கு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் மட்டும் நமக்கு ஓகேங்களா, 1,576. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்ஸ் ஃபார்முலா இருக்குது, அதை நான் உங்களுக்கு அப்படியே சொல்கிறேன். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ங்கிறது என்னன்னா, இன்ட்ரெஸ்ட் ஃபார் 6 இயர்ஸ் சிஸ்டம் எல்லா வருஷமும் ஒரே அமௌண்ட்டாக தான் வரும் ஓகேங்களா. ஸோ தட் 100 1000 வந்து பார்த்தீங்கன்னா 10% 100 வச்சுங்க, எல்லா வருஷமும் 100 தான் உங்களுக்கு ஆட் ஆகும். ஆனால் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இயர் வந்து பார்த்தீங்கன்னா 100 ஆட் ஆகும் ஓகேங்களா. அப்போ என்ன ஆயிரும், நமக்கு அந்த டோட்டல் அமௌண்ட் வந்து மாறிடும். ஓகே, 1100 ஆயிரும். அந்த 1100 நீங்கள் 10% போடும்போது இன்ட்ரெஸ்ட் என்ன ஆகும், நமக்கு 110 வந்துடும். அப்போ 110 ஆட் ஆகும் ஓகேங்களா. ஸோ இதுதான் நமக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து வருஷம் மாறிக்கிட்டே வரும், இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும் ஓகேங்களா. ஸோ தட் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இஸ் ஸ்மாலர் தென் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அண்ட் ஆல்சோ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் இஸ் லார்ஜர் தென் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஓகேங்களா. ஸோ இன்ட்ரெஸ்ட்டுக்கு பேசிக் வரலாம் PNR over 100. அமௌண்ட் இஸ் அது இன்னொரு ஃபார்முலா, அமௌண்ட் இஸ் ஈக்குவல் டு P into 1 plus R by 100 into N பவர் N ஓகேங்களா. அடுத்தது இன்ட்ரெஸ்ட் இஸ் ஆன் பிரின்சிபல் அமௌண்ட் ஒன்லி ஓகேங்களா. ஸோ தட் அண்ட் இன்ட்ரெஸ்ட் இஸ் ஆன் ப்ரீவியஸ் இன்ட்ரெஸ்ட் as well as the principal amount ஓகேங்களா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்ஸ் டெஃபினிஷன்ஸ் ஃபார் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அண்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஓகேங்களா. ஸோ இது அடுத்தது நம்ம ஏஜ் எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படிங்கிறது நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ இதில் ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு நான் கிளாரிஃபை பண்ணுறேன். ஓகே, ஸோ வீடியோ தொடர்ந்து பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, உங்கள் ஃப்ரெண்டுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.